மக்களே, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் நஞ்சத்தலையில் என்ற கிராமத்திற்கு நாம் வருகை தருகிறோம். ஸ்ரீராம் வீடியோவின் சார்பாக ஸ்ரீ நஞ்சத்தலை மகா மாரியம்மனை தரிசிக்க வந்துள்ளோம். இந்த மகா மாரியம்மன் 200 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்புற்று இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நஞ்சத்தலையில் மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கும் 8 பட்டி கிராமத்திற்கும் இந்த மகா மாரியம்மன் சொந்தக்காரி. இங்கே இருக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் அருளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். அனைவரும் இந்த சித்திரை மாதத்திலே வைகாசி நோன்பெடுத்து அம்மனை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் நாம் வந்துள்ளோம். இன்னும் இப்போது அந்த கோயிலை தரிசிக்க நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பு இங்கே மாரியம்மை தரிசிக்கும் முன்பு காவல் தெய்வமாக இருக்கும் ஸ்ரீ முனியப்பன் சுவாமியை தரிசனம் செய்து அம்மையை தரிசிக்க செல்கின்றோம். இதுதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கோயில் ஸ்ரீ முனியப்பன் கோயில். இங்கே அந்த கோயிலுக்கு உகந்தவர்கள் வந்துள்ளார்கள். இங்கே முனியப்பன் மற்றும் முனியப்பனோட துறவியார் அம்மையார் அவர்கள் அமர்ந்து இந்த ஊரின் எல்லையை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சாமியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். மிகவும் சக்தி வாய்ந்த சாமி. இதற்கும் ஆடி மாதம் திருவிழா எடுத்து இங்கே திருவிழாவை கொண்டாடுவார்கள். இங்கே ஊரை காத்துக் கொண்டிருக்கு மற்றும் அம்மனையும் முனியப்ப சாமியை காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோயில் இதுவும் கிட்டத்தட்ட மாநிலம் போல் 200 ஆண்டுகளுக்கு மேலும் இந்த முனியப்ப சாமி இங்கே வைத்திருக்கிறார்கள். இதுக்கு இந்த கோயிலும் இப்போது கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. மிகவும் சக்தி வாய்ந்த சுவாமி. ஸ்ரீ முனியப்பன் என்பது ஸ்ரீ சிவனின் ஆதாரம். இங்கே என்ன வேண்டுதல் வைக்கின்றார்களோ அந்த வேண்டுதலை ஸ்ரீ முனியப்ப சாமியும் மற்றும் அந்த அம்மையார் அவர்களும் அதை நிறைவேற்றி தருவார்கள் என்று கூறுகிறார்கள். அடுத்தது இந்த முனியப்பன் கோயிலேயே கன்னிமார் சாமி அமைந்துள்ளது. அந்த தெய்வத்தையும் இப்பொழுது நாம் காண செய்கின்றோம். இதுதான் கன்னிமார். 7 கன்னிமார் சாமிகள் என்பார்கள். எல்லா ஊரிலும் இந்த கன்னிமார் சாமிகளுக்கும் 7 குழந்தைகள் தெய்வமாக மாறி இங்கே வீட்டிருக்கிறார்கள். இந்த கன்னிமார்களுக்கு பூஜை செய்வதற்கு முன்பு இந்த கன்னிமார்களுக்கு பூஜை செய்து பிறகு முனியப்பனுக்கு படையல் வைத்து வழிபடுவது சிறப்பு. இங்கே இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கருப்பணசாமி. நஞ்சத்தலைவர் மெடல்ஸ் வந்துவிட்டோம். இந்த கருணையூரின் அடையாளமே இந்த அரசமரம் தான். இந்த அரசமரம் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் நஞ்சத்தலைவரின் கோபுரம், மகா மாரியம்மனின் கோபுரம். அதற்கடுத்தது இப்பொழுது நீங்கள் இந்த கோயில் வாசல் முன்பே இருக்கும் குறிஞ்சி கல்லை பார்க்கிறீர்கள். இந்த குறிஞ்சி கல்லில்தான் ஸ்ரீ மகா மாரியம்மன் இரவும் மற்ற நேரங்களில் ஓய்வெடுக்கும் என்பதற்காக இந்த குறிஞ்சி கல்லில் கட்டப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் கோயில் பூட்டியிருந்தால் இந்த குறிஞ்சி கல்லை பார்த்து இந்த குறிஞ்சி கல்லை சுற்றி நம்ம வழங்கி விட்டு செல்லலாம் என்பதற்காக இந்த குறிஞ்சி கல் அமைத்துள்ளார்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நஞ்சத்தலையிலேயே இருக்கும் மகாமாரியம்மன் பூக்குழி. கிட்டத்தட்ட இந்த பூக்குழி 20 அடி நீளம் இருக்கும். இதை திருவிழா என்று இந்த பூக்குழியை வெட்டி பூவிழத்தி இதை ஆண்கள் மட்டும் பக்தியுடன் 15 நாள் விரதத்தில் இருந்து இதை நெருப்பிலே
நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ பார்க்க போகிறது வந்து என்னன்னா, இந்த திருவாசாட்டுங்கிறதுனால மக்கள் எல்லாரும் பெண்கள் அனைவரும் மஞ்சள் தண்ணீர் மற்றும் வேப்பத்தலை கம்பத்து சாமிக்கு ஊட்டுகிறார்கள். நம்ம பார்த்து கொண்டு ஒரு சிறுமி கம்பத்து சாமிக்கு தண்ணீர் ஊட்டுகிறார்கள். 15 நாள் சாட்டிலே இவர்கள் 15 நாட்களும் காலை மாலை மற்றும் எல்லா நேரங்களிலும் இருக்கும் பெண்களும் மற்றும் ஆண்களும் இந்த மஞ்சள் தண்ணீர் ஊட்டுவார்கள். ஊட்டி சாமியை வழிபட்டு அவர்கள் காலை விரதத்தை முடித்து மாலை அதேபோல் கோயிலே அபிஷேகம் நடைபெறும். அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மன் அலங்காரத்தை பார்த்து ஆனந்தமாக செல்வார்கள். அப்புறம் கோயில் என்று சொல்லியிருக்கும் நிறைய பெரியோர்கள் மற்றும் பக்தர்கள் கோயிலே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலே நம்ம முன்னாடி இருக்கிறது பேச்சியம்மன், குழந்தையுடன் இருப்பது இது பேச்சியம்மன். இந்த பேச்சியம்மன் ஸ்ரீ மகாமாரியனோட பருவத்தை, அதாவது இன்னொரு தெய்வம் மகாமாரியனுக்கு கூட இருக்கும் இன்னொரு பெண் தெய்வம். இந்த தெய்வம் என்னவென்றால் இங்கே குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அம்மை கூடுதல் மற்றும் சிறகு மற்றும் இந்த குழந்தைகளுக்கான அம்மை நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் பேச்சியம்மன், குழந்தைகளை காப்பாற்றும் தெய்வமாக இங்கே வீட்டிலிருந்து அம்மன். என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப்பட்டது என்று எல்லா கோயில்களையும் பார்த்தால் சிலைகள் வைத்திருப்பார்கள். அதேபோல் இந்த மாரியம்மன் கோயிலையும் வந்து ஒரு முருகனுடைய கல்யாண வைபோகம் வைத்துள்ளார்கள். கோயிலை உள்ள கோபுரத்தை பார்க்கின்றோம். கோபுரத்தை பார்க்கும்போது வெளியிலே சில பக்தர்கள் சொன்னார்கள், எங்கள் கோயில் மிகவும் கோபுரமெல்லாம் சிதறடைந்துள்ளது. இந்த சிதறடைந்த கோபுரத்தை பிடிவெடுத்து எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் கொண்டு சென்று இந்த கோயிலை விரைவாக கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கிழமை இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கோவிலுடைய சிற்பக்கலைகளெல்லாம் ஆங்காங்கே சிதறடைந்து வர்ணங்கள் இணைந்து காணப்படுகிறது. இப்பொழுது நம்ம மகாமாரியம்மனின் கோயில் என்ற ஸ்டோரிக்கல், அதாவது அம்மன் கூறி அடுத்ததுக்காக இந்த கூறி அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்தது கலிபீடம், அதற்கடுத்தது சிங்கவாகம். இப்பொழுது நம்ம தரிசிக்க வந்திருப்பவர் கோயில் நிர்வாகி கொத்துக்கார் என்பார்கள், சண்முகி என்பார்கள். அவரை பார்த்து கொண்டு கோயிலை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த கோயில் 200 ஆண்டுகளுக்கு மேல் உருவாகியுள்ளது. எங்கள் தாத்தா பாட்டன் அவர்களுக்கு முன்பு பரம்பரையாக நாங்கள் இங்கே வந்துள்ளோம். வைகாசி மாதம் சித்திரை 15ஆம் தேதி நோட்டீஸ் ஆடப்பட்டு வைகாசி முதல் செவ்வாய்க்கிழமை திருவிழா எடுப்பது எங்கள் ஊரின் வழக்கம். அப்படி திருவிழா எடுத்து 15 நாள் பூசாரிக்கு காப்பு கட்டி நாங்களும் காப்பு கட்டி கோயிலேயே இருப்போம். 15 நாள் முடிந்து செவ்வாய்க்கிழமை அன்று நாங்கள் அம்மனுக்காக கொடுமுடி சென்று தீர்த்தம் எடுத்து வந்து பிறகு மாலை ஆற்றுக்கு சென்று கிரகம் பாய்த்து ஆற்றில் நீரிலே அம்மனை இங்கே கிரகத்தின் மூலமாக கொண்டு வந்து அமர்த்தி மறுநாள் காலை நைட்டு வந்து இரவு அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். திருக்கல்யாணம் முடிந்து மாவிளக்குகள் கொண்டு வரப்படும். மாவிளக்கு படைத்து பிறகு அதிகாலை 5 மணிக்கு பூக்குடிகளுக்கு பூக்கள் வளர்த்தப்படும். பிறகு சாயந்தரம் மதியம் 3 மணி எனவே சாமி சப்பாத்துடன் ஆற்றுக்கு சென்று அங்கே அம்மன் நீராடி பக்தர்களுடன் இங்கே பூக்குடி இறங்க வருவார்கள். ஆண்கள் அனைவரும் அந்த பூவில் வளர்த்த பூக்குடியிலே பூவிறங்குவார்கள். பிறகு பெண்கள் அனைவரும் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு அவர்கள்
பூமொழி கொடுப்பார்கள். பிறகு அந்த அம்மன் அங்கே வைக்கப்பட்டிருந்த உற்சவர் சிலை ஊர்வலமாக தன்னோட பக்தர்கள் கோவில் இறங்கினார்கள், பூமொழி கொடுத்தார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அம்மன் ஊர்வலமாக சென்று அனைத்து வீட்டிலும் தரிசனை கொடுத்து அவர்களை மகிழ்வித்து வருவார்கள். இப்போது பார்த்து கொண்டிருப்பது உற்சவர் சிலை. இந்த சிலை 15 நாள் நாட்டில் மட்டுமே கோயிலுக்கு வரும் என்பதை தெரிவித்துள்ளார். நீதி நேரம் அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் பெட்டகத்திலே வைத்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த சாமி. அந்த பூக்குடி எப்போ அவர் என்ன சொன்னார்னா, பூக்குடி எப்போ பூவை கையிலே அள்ளி வந்து பித்தளை தட்டிலே போட்டு அம்மன் மார்பிலே இதயத்திலே வெண்ணெய் பூசப்பட்டிருக்கும் அந்த நெருப்பை அம்மன் அருகிலே வைத்தால் அந்த எண்ணெய் உருகி அப்படியே அந்த தீயில் விழுகும். அதற்கப்புறம் அந்த நெருப்பை எடுத்து கொண்டு போய் அந்த பூக்குடியிலே போட்டு அதற்கப்புறம்தான் அனைத்து பக்தர்களும் பூவில் இறங்குவார்கள். யாருக்கும் எந்த பருவம் விளைவிக்காமல் அம்மன் அருளால் அனைவரும் அந்த பூக்குடியிலே அழகாக இறங்கி வந்து அம்மனை தரிசிப்பார்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த திருவிழா முடிந்து கோயில் மிகவும் சிதறடைந்துள்ளது. ஆங்காங்கே நாம் பார்த்தது போல ஆங்காங்கே சிதறடைந்துள்ளது. அதனால் அடுத்த இந்த திருவிழா முடிந்து அடுத்து கும்பாபிஷேகம் கோவில் திருப்பணி நடைபெறவுள்ளது என்று சொல்கிறார்கள். இந்த திருப்பணிக்கு இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து விரைவாக இந்த கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு பக்தர்களாகிய மற்றும் இந்த கிராம மக்களாகிய அனைவரும் நன்கொடை வழங்கி திருப்பணியை விரைவாக முடித்து தர கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த கோயிலிலே மிகவும் சிறப்பற்ற தெய்வமாக ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற திருப்பணியில் நடைபெற உள்ளது. இந்த திருப்பணிக்கு தங்களால் இயன்ற நன்கொடையை வழங்கி திருப்பணியை விரைவாக நடத்தி முடிக்க உங்களை எல்லாம் தாழ்ந்த இங்கே வருகையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 8பட்டி கிராமம். இது வந்து 8பட்டி கிராமத்துக்கு சொந்தமான கோயில். ஆனால் இந்த திருப்பூர் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டம், பொள்ளாச்சி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களிலெல்லாம் இங்கே பக்தர்கள் இந்த திருவிழா சமயத்திலே இங்கே வந்து வருகை தந்து அம்மனை வேண்டி சேற்று வேஷம், பூவோடு எடுத்தல், தாலி வேஷம், மற்ற பூவிறங்குதல் அனைத்து விரதங்களை வேண்டியிருந்து வர முடியாதவர்கள் இந்த வருடத்திலே வைகாசி மாதம் நோம்பி சாட்டுள்ள வருடத்திலே அந்த 15 நாள் அவர்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டு அடுத்த வாரம் வர செவ்வாய்க்கிழமை இங்கே மிக சிறப்பாக நோம்பி நடைபெறுவது என்று கொத்துக்கார் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். காவடி எடுத்தல் மற்றும் பூக்குழி எடுத்தல், கிடாவிட்டு வேண்டுதல், சேற்று குழந்தைகளுக்கான சேற்று வேஷம் மற்ற அனைத்து நிகழ்வடைகிறது. இந்த தருணத்திலே இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் கோயில் கமிட்டி குழுவின் சார்பாகவும் மற்றும் பூசேரிகளின் சார்பாகவும் கேட்டுக்கொள்வது என்னென்றால், இந்த கோயில் மிகவும் சிதிலடைந்துள்ளது. இந்த கோயிலை அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்துவதாக அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கிறார்கள். பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் விரைவாக தங்களுடைய வேண்டுதலை திருப்பணிக்கு முடிந்த நன்கொடையை வழங்கி இதற்கடுத்த ஆண்டு இந்த ஆண்டுக்குள்ளே முடித்து அடுத்த ஆண்டே வந்து மாரியம்மன் வைபோக திருக்கல்யாணம் நிகழ்வை நடத்த வேண்டும் என்று கோயில் கமிட்டி குழு ஆசைப்படுகிறது. ஒரு ஆண்டுக்குள் ஒரு கோயில் வேலை முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் இருந்தாலும் நமது மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பணியை விரைவாக முடிக்க எங்கள் ஸ்ரீராம் வீடியோ குழுவின் சார்பாக உங்களையெல்லாம் மனமார்ந்த நன்றி கேட்கணும். ஐயா நன்றி. உங்களுடைய நோக்கி வந்து விரைவாக சிறப்பாகவும் மற்ற மக்களுக்கு மாரியம்மன் அனைத்து மக்களுக்கும் அனைத்து பகுதியில் மக்களுக்கும் அருளை வாரி வழங்கி அதேபோல் நீங்கள் ஆசைப்பட்டது போல் அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு மாரியம்மன் அனைத்து மக்களிடம் சென்று உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று இந்த வீடியோ சார்பாக நன்றி.
ஐயமில்லாமத்தோடே சம்மானித்தாய் வரலாறு மாறி வராசத்தி தெரியும் இந்த வெஞ்சியமாக வராசுரத்துக்கு காப்பாற்ற மாதா ஈஸ்வரி ஐயமில்லாமத்தோடே வெஞ்சியமாக மாதா ஈஸ்வரி ஐயமில்லாமத்தோடே வராசத்தி தலை அம்மாயித்தாய் மாரியா தாய் சிவத்தா கேட்கும்போது சொல்லுங்க. நீங்கள் இந்த ஊருங்களா? நீங்கள் இறச்சிப்பாடிங்களா? இறச்சிப்பாடியிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்களா? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்களா? ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு. 10 கிலோமீட்டர். நோம்பி சாட்டினா அங்கே வந்து நீங்கள் வந்து வேண்டுதல் நடத்தி செய்கிறீங்க. எப்படி அம்மன் நீங்கள் இந்த நோம்பி சாட்டினோன்னு இங்கே வந்துடுவீங்களா? இல்லை சாமி போடுறதுங்க வருஷம் எல்லாம் வந்துடுவீங்க. ஓகே. இந்த பகுதி மக்கள்லாம் வந்து மற்ற நாள் வரலினாலும் நோம்பி சாட்டினப்போ வந்து எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு போவீங்க. ஓகே, மகிழ்ச்சி. நாம் எதிர்பார்த்த விட இங்கே கூட்டங்கள் இருந்தது. ஸ்ரீ அடுத்தது வந்து இந்த மாரியம்மன் ஷார்ட் அண்டிங்கு நம்ம வந்துள்ளோம். அடுத்து வந்து அடுத்த வாரம் இதே நிகழ்வு உங்களுக்காக, மக்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் திருவிழாவை வீடியோ எடுத்து நாங்கள் அனைவரும் வர முடியாதவர்கள் மற்றும் வெளியூரில் இருப்பவர்களுக்காக நம்மளுடைய திருவிழாவின் அத்தனை நிகழ்ச்சியும் செவ்வாய்க்கிழமை முதல் மற்றும் வியாழக்கிழமை வரை வீடியோ எடுத்து எங்கள் சுவாமி விவேகானந்த இயக்கத்தின் சார்பாகவும் மற்றும் ஸ்ரீராம் வீடியோவின் குழுவின் சார்பாகவும் நாங்கள் ஒளிபரப்ப உள்ளோம் என்பதை உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை இங்கே இந்த கோயில் நிர்வாகிகளுக்கும் மற்றும் பூசாரிகளுக்கும் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பொதுமக்களுக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் எங்களது ஸ்ரீராம் வீடியோ குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.